இருக்கிறதுனால கண்டிப்பாக குருவோடைய பலனை முழுசும் இந்த ராகு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். மேஷ லக்னத்துக்கு குரு 9 மற்றும் 12க்கு ஆதிபத்தியத்தை வகிக்கக்கூடியவர். அதனால் கண்டிப்பாக இவங்களுக்கு வெளிநாடு பிரயாணம், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் மூலிமா நல்ல ஒரு பொருளாதார மேன்மை கிடைக்கும். நிறைய ட்ராவல் விரும்புவாங்க. ஒரு சிலருக்கு இள வயதில் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், படிக்கிறதுக்கோ இல்லைனா ஒரு சுற்றுலா போகிறதுக்கு கிடைக்கும். 9ஆம் இடமும் குருவோட வீடாக இருக்கிறதால இவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கையெல்லாம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக இந்த ராகு திசையில் நிறைய ஆன்மீக விஷயங்கள்லாம் ஈடுபடுவாங்க. அதுபோல் தர்ம காரியங்கள்லாம் ஈடுபடுவாங்க. ஒரு சிலருக்கு ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கை ஏற்படும். தன்னுடைய குடும்பத்தார் வழிபட்டு வந்த ஒரு குலதெய்வத்தை இவங்க வழிபடுறதோ இல்லைனா அவங்க செஞ்சுட்டு வந்த எல்லா நல்ல விஷயங்களும் இவங்களும் எடுத்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த ராகுவோடைய தசா காலத்தில் கிடைக்கும். இதுக்கு அடுத்தது சனியோடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு சாரம் வாங்கியிருந்தால் மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி தொழில் ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் ஆதிபத்தியம் வகிக்கிறது அந்த கிரகம். அப்படிங்கிறதால இந்த நட்சத்திர சாரம் பெறும்போது ராகு தசா காலங்கள்லேயும் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை மூலியமாக உங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய வேலை முயற்சியில் சக்ஸஸ் ஆகும். வேலை இல்லாதவர்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதுபோல் இவங்க எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கும். பெண்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதுபோல் பெண்கள் வீட்டில் அவங்க பண்ணக்கூடிய வேலைகளுக்கு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ராகுவோடைய தசா காலம் இருக்கும். கடைசியாக இருக்கிறது ரேவதி நட்சத்திரம். ஒருவேளை ராகு புதனுடைய ரேவதி நட்சத்திரத்தோட சாரம் வாங்கி இருந்தால் மேஷ லக்னத்துக்கு புதன் 3 மற்றும் 6க்கு ஆதிபத்தியம் வகிக்கிறதால இந்த இடத்துல கொஞ்சம் சுமாரான பலனை தான் தருவார். இருந்தாலும் கெடுக்க மாட்டார். முயற்சி கொஞ்சம் கடுமையாக எடுத்தால் தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அதுபோல் ஒரு சில கடன் தொல்லைகள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா இந்த நட்சத்திர சாரம் சுபருடைய சாரமாக இருக்கிறதால இதே புதன் 6ஆம் ஆதிபத்தியத்துக்கு வகிக்கிறதுனால 6ஆம் ஆதிபத்தியம் வலுக்கக்கூடாது. அந்த அமைப்பில் சில நேரங்களில் தேவையற்ற கடனால் அவஸ்தைப்படுறதோ, எதிரிகளால் சில பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை, உடல் ரீதியாக சில பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ராகு தசா காலம் இருக்கும். பட் இது ஒரு 15 to 20%. இப்போது இந்த வீடு கொடுத்த குருவின் அமைப்பை பொறுத்து தான் நம்ம பலன் எப்படி இருக்கும் ராகு தசா காலங்களில்